Hello everyone. Hello everyone, welcome to Shiksha class. நம்ம PGTRB 2025 எக்ஸாம் குரிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அஃபிஷியலான சைட்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவான ஆன்சர் கீ, தற்காலிகமான விடை குறிப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. PGTRB எக்ஸாம் 2025ஆம் ஆண்டுக்குரியது. அக்டோபர் 12ஆம் தேதி நடந்தது நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய மையங்கள்ல இந்த தேர்வுகள், அது கிட்டத்தட்ட 809 தேர்வு மையங்கள்ல 14 பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிந்த இந்த தேர்வுல 2,00,000க்கு மேற்பட்டோர் வந்து எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த தேர்வுக்குரிய ஆன்சர் கீ விடை குறிப்புகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய விடை குறிப்புகளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்பட்டா உங்களுக்கு ஏதாவது விடையில சந்தேகம் இருந்தது, இல்ல இல்ல எனக்கு இந்த விடை நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்க, இதுதான் சரியான விடை அப்படி நீங்க தெரியப்படுத்த விரும்புனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய அப்ஜெக்ஷன், மேல்முறையீட நீங்க இந்த இடத்துல பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதை கிளிக் பண்ணி நீங்க பண்ண முடியும். ஸோ இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். நான் இதுக்குரிய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜ் வந்துடும். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, இந்த கிரீன் கலர்ல இருக்கு தெரியுதுங்களா? இதுல மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது என்ன மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஏபிசி இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டா இருக்கும். அதுல வந்து கொஸ்டின் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோடைய கொஸ்டின் நம்பர் வந்து மாறி மாறி இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்திருக்கிறது உங்களுக்கு 30வது கேள்வியா வந்திருக்கும். எனக்கு செகண்ட் கொஸ்டினா வந்திருக்கிறது உங்களுக்கு 100வது கேள்வியா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து ஏபிசிங்கிற செட். இப்போ அப்படி இல்லாம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பர் தான் நீங்க இங்கே ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க கையில உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்க நம்பர் இங்க உள்ள போடக்கூடாது. சரிங்களா? இங்க மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஆன்சர் கீ, கரெக்டான அந்த கொஸ்டின் நம்பருக்குரிய ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எப்படி குழம்புறீங்க அப்படின்னா, உங்க கையில வச்சிருக்க கொஸ்டின் பேப்பரையும் இங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீயும் பாக்குறீங்க. கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும்ல. ஸோ அந்த குழப்பத்தை வந்து நீங்க தவிர்த்துக்கணும். அதனால தான் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே. இப்போ இந்த மாஸ்டர் கீழ இருக்க கொஸ்டின் நம்பரை இங்க உள்ள என்ட்ரி பண்ணிடுங்க இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல. அடுத்து அப்ஜெக்ஷன் டைப் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எதனால நீங்க வந்து இந்த அப்ஜெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுல சில டைப்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் இல்ல, 2 ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல கரெக்ட்டா இருக்கு. நீங்க குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கு. இல்லன்னா எந்த ஆப்ஷனுமே எனக்கு கரெக்ட்டாவே இல்ல. ஒரு ஆன்சர் கூட கரெக்ட்டே இல்ல. 4 ஆப்ஷனும் தப்பா குடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லன்னா நீங்க குடுத்திருக்க ஆன்சர் கீ தவறு. இந்த கொஸ்டினுக்கு நீங்க குடுத்திருக்க இந்த ஆன்சர் தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். இல்லன்னா கொஸ்டின்லயே ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, அதையுமே நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த கொஸ்டின் தெளிவா இல்ல. இந்த கொஸ்டின் மிஸ்டேக் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து மார்க் பண்ணும்போது, அது என்ன கொஸ்டின் நம்பர், என்ன பார்ட் அது நீங்க தெளிவா குடுக்கணும். சரிங்களா? அதாவது பார்ட் 1 அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் தகுதி தேர்வு குறிக்கும். அதுக்கு அடுத்து வர்றது மேஜர். ஸோ இத வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களோட மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கோ, அதே போல இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் டைப் என்னங்கிறத நான் சொன்ன மாதிரி, இந்த 4 டைப்ல ஏதோ ஒரு டைப் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். குடுத்துட்டு, அந்த கொஸ்டின் நம்பருக்கு நீங்க ஒரு அப்ஜெக்ஷன் டைப் குடுப்பீங்க இல்லையா? அதற்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ட நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும். கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. சூஸ் ஃபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்க ஃபோன்லயோ அல்லது உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்லயோ அந்த டாக்குமெண்ட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். கண்டிப்பா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் தனித்தனியா தான் நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பர குடுத்து, அதோட அப்ஜெக்ஷன குடுத்து, தனித்தனியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். வேர்ட் ஃபைல் இல்லன்னா இமேஜ் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உள்ள வந்து ஃபைலே உங்களுக்கு சப்மிட் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல உள்ள சப்மிட் பண்ணும்போது ஃபைலோட சைஸ் வந்து 1204 கேபி இருக்கணும். ஸோ இத நீங்க குறிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்ததா நீங்க இத குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோனே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க இல்லையா? டிஆர்பிக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி உள்ள நீங்க குடுத்தா மட்டும் தான் இது சப்மிட் ஆகும். ஸோ உங்களுக்கு எத்தன கேள்விகள் சந்தேகம் இருந்தாலும், ஒரு ஒரு கேள்விக்கும் தனித்தனியா இந்த முறை நான் சொன்ன மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலா இந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட் அவங்க குடுத்துருவாங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின் நம்பருக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து குடுத்துருக்கீங்க, எப்படி வந்து அப்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்க, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? இல்லையா? ஸோ நீங்க இப்போ ஒரு 4, 5 கேள்வி சப்மிட் பண்றீங்கன்னா, அந்த 4, 5 கேள்வியும் ஃபைனலா இந்த மாரி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி அவங்க குடுத்துருவாங்க.
இது எல்லாத்தையுமே நீங்க ஃபைனலா ஒரு தடவை சப்மிட் அப்படின்னு குடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அத வந்து என்ன பண்ண முடியாது? மாற்றி அமைக்க முடியாது. ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதனால ரொம்ப பொறுமையா வந்து அ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ ரெடி பண்ணி பண்ணுங்க. குறிப்பா இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்கணும் அப்படின்றாங்க. கவர்ன்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் எடுக்கணும். நீங்க நீங்க நார்மலா யூஸ் பண்ற கைடு, அப்புறம் அந்த நோட்ஸு இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. அத அவங்க தெளிவா குடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கொஞ்சம் நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது அஃபிஷியல் சோர்ஸான்னு பார்த்துக்கோங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்றீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். நீங்க WhatsAppல டெக்ஸ்ட் பண்ணுங்க. மேம் இதுக்கு என்ன ஆன்ஸர்? லைக் எதா இருந்தாலும் பரவால்ல. என்ன ஆன்ஸர்? எந்த மேஜர் சப்ஜெக்ட்டா இருந்தாலும் பரவால்ல. தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும் பரவால்ல. சைக்காலஜி, ஜிகே எந்த கொஸ்டினா இருந்தாலும் பரவால்ல. நீங்க போடுங்க. ஏன்னா நமக்கு டேட் வந்து 26ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் தான் இருக்கு. நடுவுல தீபாவளி ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறோம் நம்மல்லாம். அதனால இத மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட ப்ரிப்பேர் பண்ணணும் அப்டின்னா, என்ன கொஸ்டின் டவுட் இருக்கு அப்டிங்கிறத நீங்க போட்டீங்கன்னா, நானும் உங்களுக்கு தேவையான சர்ச் தேடி அதோட ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் வேணும் நமக்கு. அத எடுத்து நான் குடுக்குறேன். நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்ப டவுட் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழ குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற நம்பர்ல நீங்க வந்து WhatsAppல எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கன்னா, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அத பண்ணி தரேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இத சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அத ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கவனமா இதுக்கு சப்மிட் குடுக்கணும். ஸோ இதுதான் ஆல் தி வெரி பெஸ்ட். டென்டேட்டிவ் கீ பார்க்கும் பொழுது, மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர வச்சு பாருங்க. கையில இருக்க உங்களோட ஏபிசி செட்ட வச்சு பார்க்காதீங்க. அத பார்த்துட்டு நெறைய குழப்பத்துல கால் பண்ணியிருந்தீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சப்மிட் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி குடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க. அக்டோபர் 26ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் தான். அப்புறம் நைட் 12 மணி வரைக்கும் நெனைக்காதீங்க. அக்டோபர் 26ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் தான். ஸோ இந்த இத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா யுஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நம்மள்ட்ட அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா அட்மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணி கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ எவ்ரிவன். தேங்க் யூ ஆல்.